ஹாய் buddies, வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான டீ டைமில் செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக 6 உருளைக்கிழங்கு வந்துட்டு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு காய்கறி சீவிர சீவல் மனையில் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு சீவினதுக்கு அப்புறமா அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து கையால் பிழிஞ்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா கறிவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். 2 சின்ன சைஸ் பச்சை மிளகாய் இதை போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து இந்த அளவுக்கு தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்துக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா படுற போல் பிசைஞ்சு விட்டுடலாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காமல் பிசைஞ்சிக்கணும். உருளைக்கிழங்குலேயே தண்ணி இருக்கும், அதனால தான். இதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பும் காரமும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு உருளைக்கிழங்குல நல்லா கூட்டாகி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இதை போல் வெங்காயம் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கையில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மசால் வடை தட்டுற போல் தட்டி எடுத்துக்கலாம். மசால் வடை ஷேப்பில் தட்டி எடுத்துக்கிட்டதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது மேலே வச்சுக்கலாம். இதே போலவே எல்லாத்தையுமே மசால் வடை போல் செஞ்சு அது மேலே வெங்காயம் வச்சு எடுத்து வச்சிடலாம். இதில் வெங்காயம் சேர்த்து செய்கிறதால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதே போல் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வெங்காயத்துக்கு பதிலாக தக்காளியும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இது மேலே வச்சு செய்யலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு ஃப்ரையிங் பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம தட்டி வச்சுருக்க வடையை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வடையை எண்ணெயில் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வடையை சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு அதை பொரிச்சு எடுத்தால் தான் உள்ளே வந்துட்டு நல்லா வெந்து வரும். இல்லைனா உள்ளே வந்துட்டு வேகாமல் வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை போல் பொரிச்சு எடுக்கும்போது இதில் சேர்த்துருக்க பெருஞ்சீரகம் கறிவேப்பிலை கொத்தமல்லி இதோட வாசனைலாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு டக்குன்னு யாருன்னா கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ போயிட்டு நம்மளால் உளுந்து வடை அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வடைலாம் செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக டேஸ்ட்டாக வந்துட்டு உருளைக்கிழங்கு வடை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் buddies, விரும்பியும் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் buddies, ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வடை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் இந்த உருளைக்கிழங்கு வடையை வந்துட்டு 1 கப் டீயோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிற நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.